சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சற்று அதிகரித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கம் விலை நேற்று சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,02,000 ரூபாய்க்கு விற்பனையாகியது. இந்நிலையில் தங்கம் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்து 1,02,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கத்தின் இன்றைய விலை 12,800 ரூபாய். வெள்ளியின் விலை இன்று கிராமுக்கு 4 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 268 ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி விருப்பமனு பெறும் நிகழ்வை அக்கட்சி நிறுவனர் ராமதாஸ் தொடங்கி வைத்தார். திண்டிவனத்தை அடுத்த தைலாபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி சட்டமன்ற தேர்தலில் பாமக சார்பில் போட்டியிட விரும்புவோரிடம் இருந்து விருப்பமனுக்களை ராமதாஸ் பெற்றுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திங்கட்கிழமை வரை விருப்பமனுக்கள் பெறப்படும் என்றும் தேவைப்பட்டால் கால நீட்டிப்பு செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் பாமகவில் 2 அணிகள் இல்லை என்றும் தனது தலைமையிலான ஒரே அணிதான் பாமகவில் உள்ளது என்றும் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சி சிறப்பாக உள்ளதாகவும் தெரிவித்தார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? 4 ஆண்டுகால மு க ஸ்டாலின் ஆட்சி எப்படி இருக்கு? ஸ்டாலினுடைய ஆட்சி நல்லதாக இருக்கு. சட்டமன்ற தேர்தலில் தனது மகள் காந்தி மற்றும் ஜி.கே. மணி ஆகியோர் போட்டியிடுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என்றும் ராமதாஸ் தெரிவித்தார். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே குண்டும் குழியுமாக உள்ள சாலை சீரமைத்து தர வேண்டும் என விளாரிபாளையம் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விளாரிபாளையம் ஊராட்சியில் உள்ள சோம்பட்டியில் இருந்து பிரியும் வாழப்பாடி திம்மநாயக்கன்பட்டி நெடுஞ்சாலை விளையாடிபாளையம் வழியாக ஈஸ்வரமூர்த்தி பாளையம் வரை நீண்டுள்ளது. இந்த சாலை கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக புதுப்பிக்கப்படாததால் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு பயன்படுத்த முடியாத அளவுக்கு மோசம் அடைந்துள்ளதாக மக்கள் கூறுகின்றனர். ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு விவசாயிங்களுக்கு கொஞ்சம் நாங்களும் பெண்கள்லாம் போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. நைட் டைம்லாம் போகிறதுக்கு இங்கே ரொம்ப சிரமமாக இருக்குது. லைட் கூட இல்லை இங்கே. அதனால் முதலமைச்சர் ஏதாச்சும் பண்ணி சீக்கிரம் போட்டு கொடுத்தா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸ்வரமூர்த்தி பாளையம், விளாரிபாளையம், சோமம்பட்டி, மன்னார்பாளையம், பொன்னாரம்பட்டி, மேற்கு ராஜாபாளையம் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களை இணைக்கும் சாலை பழுதடைந்துள்ளது. பல்லாங்குழி சாலையால் விபத்துகள் தொடர்கதையாகி வருவதாக கூறும் கிராம மக்கள் சாலையை உடனடியாக சீரமைத்து தர வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒன்றிய அரசின் புவிசார் குறியீடு பெற்ற நாகர்கோவில் கோயில் நகை தயாரிப்பு தொழில் முடங்கியதால் கைதை கலைஞர்கள் பாதிப்படைந்துள்ளனர். கோயில் நகை தயாரிப்பு தொழிலில் நாகர்கோவில் வடசேரி பகுதியைச் சேர்ந்த ஏராளமான குடும்பங்கள் ஈடுபட்டு வருகின்றனர். வழக்கமான தங்க நகை செய்யும் தொழிலில் இருந்து நுட்பமான சில விஷயங்களில் கோயில் நகை தயாரிப்பு மாறுபடுகிறது. 24 கேரட் சுத்தமான தங்கத்தை வைத்து நெத்திச்சுட்டி, மகரகண்டி மாலை, ராக்கொடி, மாங்காய் மாலை, ஒட்டியானம், தோடு, ஜிமிக்கி என ஏராளமான ஆபரணங்களை செய்கின்றனர். இந்த நிலையில் தங்கம் வெள்ளியின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் கோவில் நகைகளின் தயாரிப்பு தொழில் பாதிக்கப்பட்டிருப்பதாக தொழிலாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இங்கே இருக்க மாணிக்கக்கல்லை வச்சு பண்ணுறதுனால இப்போ சாதாரண மக்களும் இதை பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பெரும்பாரியாக இது கோயில்கள்லையும் இதை பயன்படுத்துகிறாங்க. பரதநாட்டிய கலைஞர்கள் இதை இந்த டெம்பிள் ஜுவல்லரியை அதிகப்படியாக பயன்படுத்துகிறார்கள். வெள்ளி விலை, தங்கம் ரெண்டுமே ஒரு நிலையற்ற தன்மையில் தொடர்ந்து ஏறுமுகத்தில் இருப்பதனால எங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிச்சிருக்கு. இதனால் நிறைய தொழிலாளர்கள் மாற்று தொழிலை நாடி போயிட்டாங்க. கைவினை கலைப்பட்டியலில் வரும் கோவில் நகைகள் தயாரிப்பு தொழிலை காக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து 2ஆம் போக புன்சை பாசனத்துக்காக கீழ்பவானி கால்வாயில் 100 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. பவானிசாகர் அணையின் மொத்த நீர்மட்டமான 105 அடிக்கு தற்போது 97.11 அடி நீர் உள்ளது. நீர்வரத்து 154 கனஅடியாக உள்ளது. இந்த நிலையில் அணையிலிருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரை 67 நாட்கள் திறப்பு, 44 நாட்கள் நிறுத்தம் என்ற முறையில் கீழ்பவானி கால்வாயில் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. தற்போது பாசனத்துக்கு 100 கனஅடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ள நிலையில் இதன் மூலம் ஈரோடு, திருப்பூர், கரூர் மாவட்டங்களில் 1,03,500 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என கூறப்படுகிறது. இந்த நீர் திறப்பு படிப்படியாக அதிகரித்து 2000 கனஅடி வரை செல்லக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது பவானிசாகர் அணையிலிருந்து கீழ்பவானி வாய்க்காலில் 100 கனஅடியும், அரக்கன்கோட்டை தடப்பள்ளி வாய்க்காலில் 800 கனஅடியும், குடிநீருக்காக 100 கனஅடியும் என மொத்தம் 1000 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற அதிமுக பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார். இதனை எதிர்த்து வழக்கறிஞர் சூரியமூர்த்தி என்பவர் தாக்கல் செய்த வழக்கை உரிமையியல் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அவர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு நீதிபதி நரசிம்மா அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது சூரியமூர்த்தி என்பவர் தங்கள் கட்சியிலும் எந்த அமைப்பிலும் உறுப்பினராக இல்லை என அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதற்கு எதிரான சூரியமூர்த்தியின் வழக்கை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார்.
மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான பாதுகாப்பு வேலிகள் மற்றும் பரிசு பொருள் மேடை அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. உலக புகழ்பெற்ற மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி வரும் 15ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த போட்டிக்கு மரக்கட்டைகளுடன் கூடிய இரும்பு தடுப்பு வேலிகள் மற்றும் பரிசு பொருள் வைப்பதற்கான மேடை அமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. காளைகள் ஓடும் பாதையின் இருபுறமும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய சுமார் 8 அடி உயரத்திற்கு மேல் பலமான இரட்டை அடுக்கு மரக்கட்டை வேலிகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. காளைகள் வேலியை தாண்டி மக்கள் பகுதிக்குள் நுழையாதவாறு கூடுதல் இரும்பு கம்பிகள் கொண்டு இந்த வேலிகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. மதுரை மாநகராட்சி இதற்காக சுமார் 67 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் டெண்டர் ஒதுக்கி பணிகளை விரைவுபடுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் சங்ககிரியை அடுத்த புல்லாக்கவுண்டம்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட மேல்புதூர் கிராமத்தில் தார் சாலை வசதி செய்து தரக்கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தங்கள் பகுதியில் கடந்த 15 ஆண்டுகளாக பழுதாகி காணப்படும் சாலையை தார் சாலையாக மாற்ற வேண்டும் என்பது இந்த கிராம மக்களின் கோரிக்கையாகும். இது தொடர்பாக பலமுறை மனு அளித்தும் அதிகாரிகள் யாரும் கண்டுகொள்ளவில்லை என்பது இந்த பகுதி மக்களின் குற்றச்சாட்டு ஆகும். எடப்பாடி சாலையிலிருந்து குமாரபாளையம் செல்லும் பிரதான சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த சங்ககிரி வட்டார வளர்ச்சி அலுவலர் முத்துச்சாமி மற்றும் தேவூர் போலீசார் பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். 1 மாதத்திற்குள் சாலை சீரமைக்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டதை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. திருப்போரூர் கந்தசாமி கோயில் மூலவரை வீடியோ எடுத்து ரீல்ஸ் வெளியிட்ட தாவேகாவினர் மீது நடவடிக்கை எடுப்பது பற்றிய அதிகாரிகளுடன் கோயில் நிர்வாகிகள் ஆலோசனை செய்து வருகின்றனர். திருப்போரூரில் புகழ்பெற்ற கந்தசாமி முருகன் கோயில் 17ஆம் நூற்றாண்டில் சிதம்பர சுவாமிகளால் உருவாக்கப்பட்டது. இந்த நிலையில் தாவேகாவினர் கும்பலாக கோயிலுக்கு வந்து மூலவருக்கு அபிஷேகம் செய்து அதை வீடியோ எடுத்து இணையதளத்தில் வெளியிட்டனர். தாவேகா நிர்வாகி ஒருவர் நேரடியாக மாலை அணிவித்து அதை வீடியோ எடுத்து வெளியிட்டுள்ளார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியானதும் உள்ளூர் பொதுமக்களும் பக்தர்களும் கொதிப்படைந்தனர். தாவேகா கட்சியினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்திய நிலையில் கோயில் நிர்வாகிகள் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகின்றனர்.